வணக்கம். இன்றைக்கி 2025 சனிப்பெயர்ச்சி பலன் வந்து பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி பலன் பார்க்கோம் அப்படின்னா, இப்போ 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடக்க உள்ள சனிப்பெயர்ச்சியில் வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி நடக்க போகுது. இதனால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக வந்து பார்க்கலாம். முதலாவதாக 7.5 சனி 7.5 சனியை வந்து 3ஆக வந்து பிரிக்கலாம். முதல் 2.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து முதல் 2.5 வருஷமாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது 2.5 வருஷத்தை வந்து விரயசனி அப்படிங்கிறோம். ரெண்டாவது காலகட்டத்தை வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது ஜென்மசனி அப்படிங்கிறதும், இறுதியாக வரக்கூடிய 2.5 வருஷத்தை வந்து பாதசனி அப்படின்ட்டு அழைக்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா 2023 மகரத்துக்கு பாதசனியும், கும்பராசிக்கு ஜென்மசனியும், மீனராசிக்கு விரயசனியும் நடைபெறுது. இனி வரக்கூடிய 2025 சனி பெயர்ச்சியில் மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து அடுத்த 2.5 வருஷம் விரயசனி நடைபெற போகுது. மீனராசிக்கு இப்போது நடக்கக்கூடிய விரயசனி முடிந்து அடுத்த 2.5 வருஷம் ஜென்மசனியும் நடக்க போகுது. அடுத்து கும்பராசிக்கு வந்து இப்போது நடக்கக்கூடிய ஜென்மசனி முடிந்து இறுதி 2.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாதசனி வந்து நடைபெற போகுது. இதில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியிலேருந்து முழுமையாக வந்து விடுதலை அடைய போகிறீங்க. மேச ராசிக்கு 7.5 சனி வந்து 2025 தொடங்கி அடுத்த 7.5 வருஷம் வந்து நடைபெற போகுது. அடுத்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 4 சனி வரும்போது நடக்கக்கூடியது தான் அர்த்தாஷ்டம சனி. இப்போது வந்து 2023 விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வந்து நடந்து வருது. இது வந்து பார்த்தோன்னா 2025 சனி பயிற்சியிலிருந்து சனி தனுசு ராசிக்கு மாறி விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வந்து முடிய போகுது. அடுத்து கண்டக சனி, அடுத்தது 7 ராசிக்கு 7 சனி வரும்போது நடக்கக்கூடிய பயிற்சி வந்து கண்டக சனி. 2023 சிம்ம ராசிக்கு வந்து நடைபெற்று வரும் கண்டக சனியானது 2025 சனி பயிற்சியிலிருந்து சனி கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல செல்கிறார். எனவே சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகி கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி வந்து தொடங்க போகுது. அடுத்து அஷ்டம சனி, ராசிக்கு 8 சனி வரும்போது நடக்கக்கூடிய சனி வந்து அஷ்டம சனி. இது 2023 கடகராசிக்கு அஷ்டம சனி இருந்து வருது. 2025 நடைபெற போகிற சனி பயிற்சியால் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி விலகி சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி வந்து தொடங்குது. இந்த 2025 சனி பயிற்சியில வந்து சனி வந்து பாதிப்பிலிருந்து முழுமையாக விலக போகிற ராசிக்காரர்கள் மகர ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனியிலேருந்து முழுமையாக விலகுறாங்க. அடுத்து 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியால் அடுத்த 2.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன ராசி என்ன சனி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு விரய சனி வந்து நடைபெற போகுது. 70% வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும். அடுத்து ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாப சனி வந்து நடக்கும். 95% நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கர்ம சனி நடைபெற போகுது. 80% வந்து நல்ல பலன்கள் வந்து நடக்கும். அடுத்து கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி 90% வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து இருக்கும். அடுத்து சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி 76% வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அடுத்து கன்னி ராசிக்கு வந்து பார்த்தோன்னா 70% வந்து நல்ல பலன்கள் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்கு 95% நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அடுத்து விருச்சக ராசிக்குன்னு பார்த்தோன்னா பஞ்சம சனி 91% இவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்குங்க. அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா அஷ்டம சனி 80% வந்து நல்ல பலன்கள் வந்து வழங்கும். அடுத்து மகர ராசிக்கு சகாய சனி 7.5 சனியிலிருந்து விடுபட போகிறீங்க. 92% வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அடுத்து கும்ப ராசிக்கு பாத சனி 65% நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். மீன ராசிக்கு 50% வந்து நல்ல பலன்கள் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.